ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வீடியோங்க. போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வெப்சைட்ல இருக்க கோர்சஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இது 2 புக்குங்க. இது படிச்சா பிரைஸ் இருக்குன்னு வேற அப்படித்தന്നെ சொல்லியிருந்தாரு, பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட கிராமர் புக், ஒக்காபடி புக் என்ன வாங்கிக்கோங்க. இது நம்மளை கான்டாக்ட் பண்றதுக்கான பிளேசஸ். வாட்ஸ்அப்ல இது அபிச்சார் நம்பரு, டெலிகிராம் எதுலனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், சரியா? இல்ல கமெண்ட்ஸ்ல உங்க கமெண்ட போட்டாலும் நான் பார்த்துட்டு ரிப்ளை போட்டுருவேன், சரியா? ஓகே. ஆவரேஜ் என்னடா இதுக்கு பேசிக் மாடல்லாம் சொல்லலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆவரேஜ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணலாம். இதுதான் ஒரே வழின்னு இதே மாடல்ல தான் பண்ணுவாங்க. ஆனா இதுல இன்னொரு வழி இருக்கு, நம்ம மெத்தடு. ஓகேவா? இது ஷார்ட்கட் இல்ல, லாஜிக்கல் மெத்தட். ஓகேவா? உங்களுக்கு லாஜிக்கல் மெத்தட் சொல்ல போறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏ பி சி 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 40ன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஏஜ் ஓகேவா? ஆவரேஜ் ஏஜ் 40. ஏ கமா பியோட ஆவரேஜ் ஏஜ் 30ன்னு வச்சுக்கோங்க. சியோட ஏஜ் என்னவா இருக்கும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? 40 into 3, ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 120 போடுவீங்களா? அப்படியே ஏ பிளஸ் பி வந்து இன்ட்டு 2 போட்டு 16 போடுவீங்க. பேலன்ஸ் இருக்கிற ஏஜ் 60 தான் சின்னு போடுவீங்க. இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதுதான் ஈஸியான மெத்தட் புதுசா படிக்கிறப்ப. நான் லாஜிக்கல் மெத்தட் என்னன்னு சொல்லவா? ஏபிசி 3 பேரோட ஏஜும் எவ்வளோன்னு இருக்காங்க? 40 40 40. இப்படி இருந்தா தானே இவங்களோட ஆவரேஜ் 40 இருக்கு. இப்படி இருந்தான்னு இல்லை, இப்படி பிரிஞ்சிருந்தா 40 இருக்கிறதுக்கான சான்சஸ். ஓகேவா? இல்ல இது எப்படினாலும் இருக்கலாம், 60 50 40 அப்படி அப்படி மாறி மாறி கூட இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. 60 50 40 10. ஓகேவா? அந்த மாதிரி மாறி மாறி கூட இருக்கலாம். பட் நம்ம எடுக்கிறப்ப இப்படி அஸ்யூம் பண்ணிக்குவோம் 3 பேத்துக்கும் 40 இருக்குன்னு. இப்போ ஏக்கும் பிக்கும் 30 30, ஏன்னா இவங்களோட ஆவரேஜ் 30ன்ட்டாங்க. அப்போ இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா 10 இருக்கு பாத்தீங்களா? எக்ஸ்ட்ரா 10 இங்க ஒரு எக்ஸ்ட்ரா 10. இந்த 2 10ம் ஆக்சுவலா எங்க இருந்து வந்திருக்கும்? ஈவென்ட்டா இருந்து வந்திருக்கும். ஆமா தானே? ஆவரேஜா பாக்குறப்ப எல்லாருக்கும் 40னா, இப்ப வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் ஏன்ற பையன் 2 சாக்லேட் வச்சிருக்கோம், பீன்ற பையன் 2 சாக்லேட் வச்சிருக்கோம், சின்ற பையன் 8 சாக்லேட் வச்சிருக்கோம். ஓகேவா? ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 8 12 13 4ன்னு போட்டுக்கும். அப்போ 3 பேர் 4 நாள் வச்சிருக்காங்கன்ற கணக்கு வச்சோம்னா இது வரும். ஆனா இதை அஸ்யூம் பண்ணிட்டு இதை ரிவர்ஸ் பண்றது எப்படின்றத சொல்றேன். இப்போ எல்லாருக்கும் ஈக்குவலா வேணும்னா அதிகமா வச்சிருக்கவன் கம்மியா இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாவா இல்லையா? அதுதான் ஆவரேஜ் வரணும்னா லாஜிக். ஓகேவா? சோ அதிகமா வச்சிருக்கவன் எவ்வளவு கொடுக்கணும், இல்லைன்னா கம்மியா இருக்கிறவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சா போதும்ல. இப்போ இங்க ஆவரேஜா எல்லார்ட்டையும் 40 சாக்லேட் வருதுன்னா இவங்க எக்ஸ்ட்ரா 10 யார்கிட்டயோ இருந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்ககிட்ட 30 இருந்திருக்கும். இதுவும் ஆவரேஜ் தான். ஆக்சுவலி இது 20 40 இருக்கலாம், 10 60 இருக்கலாம், 10 50 இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனா இவங்ககிட்ட இப்ப ஆவரேஜ் 30ன்னா 2 பேரும் ஆவரேஜா 30 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப 40னா எக்ஸ்ட்ரா 10 இருந்துச்சு. இந்த 10 எங்க இருந்து வந்திருக்கும்? ஈவென்ட் சீட்ட இருந்து வந்திருக்கும். இப்ப சியோட ஆக்சுவல் ஏஜ் 40 பிளஸ் 2 பேர்த்துக்கு கொடுத்த 10 விச் இஸ் 60. பாக்குறப்ப சிம்பிளா இருந்துச்சுடா ட்ரெடிஷ்னல். கான்செப்ட்னு போட்டு எங்களை ஏன்டா கொள்றேன்னா நான் சொல்றேன். இப்போ ஒரு 28 பேத்துக்கு 52 வயசு ஆவரேஜ் ஏஜ். ஒருத்தன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறான். அப்போ ஏஜ் வந்து 1 கூடுது, 1 ஆட் ஆகுது. அதாவது இவன் ஆட் ஆனதுக்கு அப்புறம் ஆவரேஜ் ஏஜ் 53 ஆகுது. அப்ப இவனோட ஏஜ் என்னன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னது? 28 into 52 plus x equal to 28 into
29 இப்போ எக்ஸ்ட்ராவா ஒருத்தன் ஆட் ஆயிருக்கான். இது பீப்புளோட கவுண்ட். 29 இன்டூ 53. ஐயா நீங்க இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா விடிஞ்சிடும். அதே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? 52 பிளஸ் 29 போட்டேன்னா ஆன்சர் வந்துடும். சீரியஸா வந்துடும். 52வா 53யா? 52 ஆவரேஜ் பிளஸ் 29. ஆமா, இதை போட்டேன்னா எனக்கு ஆன்சர் 81 வந்துடும். இதுதான் ஆக்சுவலா இங்க உங்களுக்கு எக்ஸுக்கு வரும். இதை நீங்க ட்ரெடிஷ்னல்ல பண்ணலாம், ஆனா இதை விட ஸ்பீடா பண்ண முடியாது. லாஜிக் எப்படி வந்துச்சுன்னு சொல்லவா? இப்போ 28 பேர் இருக்கான். 1 2 3 அப் டு 28 பேர் இருக்கான். ஒவ்வொருத்தனோட ஆவரேஜ் ஏஜும் 52 52 52 அப் டு 52 இருக்கு. எல்லாருக்கும் ஆவரேஜ் ஏஜ் 52 இருந்தா ஓவரால் ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவா இருக்கும்? 52 இருக்கும். இப்ப 29ஆவதா ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறான்ல, எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுறவன் இவனுக்கும் 52 இருந்தா ஆவரேஜ் என்ன ஆயிருக்கும்? எந்த சேஞ்சஸும் ஆயிருக்காது, அப்படியே இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனா இவன் வரனால என்ன ஆகுது? ஆவரேஜ் 53 ஆகுது. அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராவா வந்தான் பாத்தீங்களா, இவன் இந்த 1ஆம் நம்பர்ல இருந்து இவன் வந்த அவனுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொண்டு வரான். எல்லாருக்கும் என்ன பண்றான்? +1 அவனுக்கும் சேர்த்து +1 கொண்டு வந்தான். ஆனா எல்லாருக்கும் 53 ஆகும். இப்போ இவன் ஏஜ் ஆக்சுவல் ஏஜ் இல்ல, ஆவரேஜ் ஏஜ் 52வா இருந்திருந்தா பிளஸ் எத்தனை பேத்துக்கு? 1 2 3 4 29 பேத்துக்கும் 59 கொண்டு வந்திருக்கான். ஆட் பண்ணோம்னா என்ன ஆகுது? 81 ஆயிருது. ஓகேவா? இதுதான் லாஜிக்கல் மெத்தட். நான் இப்படிதான் பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு ட்ரெடிஷ்னலுக்கு இந்த ஃபார்முலா எழுதி கொடுத்துருவேன். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்குவேன், பட்டர்ஃப்ளை மெத்தட் போட்டுக்குவேன், ட்ரெடிஷ்னல் மெத்தட் போட்டுக்குவேன், நார்மல் மல்டிப்ளை பண்ணிக்குவேன், இல்ல ஃபார்முலா மெத்தட் போட்டுக்குவேன். எதுனாலும் போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் போட்டுக்கோங்க, எதுனாலும் போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த மெத்தடை போடுறேன் இருக்கான் பாத்தீங்களா, உங்களை விட சாலிடா 20 செகண்ட் ஒரு ப்ரிலிம்ஸ்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான். ப்ரிலிம்ஸ்ல ஜெயிக்கிறவன் யாருன்னா எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கிறவன் இல்ல, கம்மியா டைம் எடுக்கிறவன். ஓகேவா? சோ சீரியஸா சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெத்தட் பார்த்தப்ப நானும் அடாப்ட் பண்ணல. ஆனா இப்ப இந்த மெத்தட்ல மட்டும்தான் போடுவேன். வேற மெத்தடை பார்த்தா எனக்கு பிடிக்காது. தேவைன்னா போட்டுக்குவேன், தேவைன்னா போட்டுதான் ஆகணும். சில மெத்தட்லாம் ட்ரெடிஷ்னலே நிறைய இடத்துல தேவைப்படும், நானே யூஸ் பண்ணுவேன், நீங்க பாப்பீங்க. ஆனா மேக்சிமம் இப்ப 25 சம் கொண்டு வந்திருக்கேன்னா ஷுவரா 20+ சம்முக்கு இந்த மெத்தட் தான் போடுவேன். அப்போ 20+ × 20 போட்டுக்கோங்களேன், எவ்வளவு செகண்ட்ஸ்? 400 செகண்ட். சாலிடா 6 நிமிஷம், 6-7 நிமிஷத்துக்கு மேல 6.5 நிமிஷம் எனக்கு சேவ் ஆகுது. ஆமாவா இல்லையா? சோ எல்லாருக்குமே சேஞ்சுன்னு பார்த்தோம்னா பயம் வரதான் செய்யும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர தோணாது. சேஞ்ச் பண்ண பயம் இருக்கதான் செய்யும். அடாப்ட் பண்ண பழகுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா சம்முக்கும் நான் ட்ரெடிஷ்னலா ஃபார்முலா எழுதிடுவேன். உங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியல, எனக்கு பிடிக்கலன்னா ட்ரெடிஷ்னல் போட்டுக்கோங்க தாராளமா. நான் லாஜிக்கல் மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருவேன். ஆவரேஜ்ல நடத்த ஒண்ணுமே இல்லைங்க. ஈக்குவேஷன் எடுத்து எழுதுனா ஆன்சர் வந்துடும். ஆவரேஜ் பார்ட்னர்ஷிப்ல கூட ஏதாவது சொல்ற மாதிரி இருக்கும். ஏஜஸ் இதுக்கெல்லாம் ஜஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆவரேஜுக்கு ஏஜஸ் மாதிரி டாபிக்ஸ்க்கெல்லாம் ஈக்குவேஷன் எடுத்தா ஆன்சர் வந்துடும். ஆனா நமக்கு அது மேட்ரு இல்லை, அது நம்மள டிஃபரன்ஸ் காட்டாது. மெத்தடு, புது மெத்தடு, லாஜிக்கல் மெத்தடு இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் டிஃபரன்ஸ் காட்ட முடியும். சரியா? சரி, வளவலன்னு பேசாம ஆவரேஜ்ல சொல்லி தர அளவுக்கு ஒன்றும் இல்லை. மல்டிப்ளை இன்ட்டு எத்தனையோ அதில் மல்டிப்ளை பண்ணி அதால் டிவைட் பண்ணுவீங்க, அதுதான் ஆவரேஜ். ஆமா தானே? எத்தனை இருக்கோ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எத்தனை கவுண்ட் இருக்கோ அதால டிவைட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான் ஆவரேஜ். சிம்பிள். ஆனா அதுல நிறைய மேட்டர் இருக்கு. ஓகேவா? ஓகே, சரி ஆரம்பிப்போமா?
லெட்ஸ் ஸ்டார்ட். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிளாஸ் வந்து 54. எல்லார் வெயிட்டும் 54 இருக்கு. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிளாஸ் 2 கூடுதான். எப்போனா டீச்சரை இன்க்ளூட் பண்றப்ப. ஓகே, டீச்சரை இன்க்ளூட் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் 17. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் டீச்சர்னு கேட்குறாங்க. ஓகே, மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்? 17 ஸ்டூடெண்ட். ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 54 இருக்குன்னு வச்சுக்குவோம். ட்ரெடிஷ்னல் நான் ஃபார்முலா லாஸ்டா எழுதுறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் 54 இருந்தா ஆவரேஜ் எவ்வளவா இருந்திருக்கும்? 54 இருந்திருக்கும். இப்ப டீச்சருக்கும் 54 இருந்திருந்தால் ஆவரேஜ் 54 தானே இருந்திருக்கும். ஐயா தயவு செஞ்சு புரியல, லாஜிக்கல் மெத்தட் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். பொறுமையா தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? டீச்சருக்கும் ஆவரேஜ் வைஸ் 56 தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ கிளாஸோட வெயிட் என்ன ஆகுது? 2 kg இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்போ வெயிட் எவ்வளவா இருக்கு? 56 இருக்கு. 54ல இருந்து டோருக்கு பின்னாடி 56 இருக்கு. அப்போ இந்த டீச்சர் என்ன பண்றாங்க? இந்த 17 பேத்துக்கும் எக்ஸ்ட்ராவா 2 ஆட் பண்றாங்களா ஏஜ்ல? எல்லாருக்குமே ஏஜ் +2 பண்றாங்க, இன்க்ளூடிங் அவங்களுக்கும் சேர்த்து. அப்போ இது ஃபுல்லா அவங்க கொண்டு வர்றது இந்த 54 பிளஸ் இவங்க எல்லாருக்கும் +2 கொண்டு வர்றது யாரு? இவங்க தான். அப்ப இதை எப்படி பண்ணும்? 54 பிளஸ் 18 × 2. இங்க 17 பேரு பிளஸ் அந்த டீச்சர் ஒரு ஆளு 18 பேத்துக்கு. ஓகேவா? ஸோ 54 + 36 எவ்வளோ? 90. இதுதான் அப்ப அந்த டீச்சரோட வெயிட். இதுதான் அந்த டீச்சரோட வெயிட். ஓகேவா? இதை நீங்க ட்ரெடிஷ்னலா பண்ணா என்ன பண்ணும்? 17 × 54 plus x equal to 56 × 18. ஆமா தானே? ஏஜ் ஆவரேஜ் ஏஜ் இன்ட்டு 17 பேரு பிளஸ் x இன்ட்டு 56 × 18. இது கஷ்டங்க, இப்படி பண்ணாதீங்க. நான் எடுத்தேன்னா என்ன பண்ணுவேன்? டேரக்டா அங்க பண்ண மாதிரி 54 + 18 × 2. அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை இங்க போடுவேன். இதை மக்கப் பண்ணக்கூடாது, லாஜிக்கா போட்டு பழகினா வந்துடும். டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை இங்க எவ்வளவு பேருக்கு ஆட் பண்றோம் இன்க்ளூடிங் அந்த டீச்சரு. இங்க 54 ஆவரேஜ் ஏஜ், ஆவரேஜ் வெயிட். அவ்வளவுதான். இதை போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். எல்லா வட்டமும் இந்த டயக்ராம் போடுற வேலை இருக்காது. எல்லா டைமும் இந்த டயக்ராம் போடுற வேலை இருக்காது. ஓகேவா? ஸோ ஆன்சர் 90. அடுத்த கொஸ்டின். ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்குவோம். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏபிசி எவ்வளோ? 57. டி அந்த குரூப்ல இன்க்ளூட் பண்ணா ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவு ஆகுதான்? 52.5 ஆகுதான். இதுக்கு முன்னாடி கூடுச்சு, இப்ப என்ன ஆகுது? குறையுது. இங்க பாருங்களேன், ஏபிசி 3 பேரோட வெயிட்டும் ஏஜும் 57 வச்சுக்கோங்க. அப்ப ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவா தான் இருந்திருக்கும்? 57 இருந்திருக்கும். இதான் அவன் கொடுத்துருக்கான். இப்ப டிக்கும் 57 இருந்திருந்தா ப்ராப்ளம் இல்லை, 57 இருக்கும். ஆனா டி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? 52.5 ஆகுது. இப்ப எல்லாருக்கும் அவன் எவ்வளவு குறைக்கிறான்? 4.5 குறைக்கிறானா? 4.5 குறைக்கிறானா? இது எல்லாமே இவன் பண்ண வேலை. இது வரைக்கும் நார்மலா இருந்தது. இது எல்லாமே யார் பண்ண வேலை? இந்த டி பண்ண வேலை. இப்போ 57 - 4.5 × 4 எவ்வளோங்க? 18 தானே? 18. 57 - 18 எவ்வளோ? 39. ஓகே, இது 39. இது கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் டியோட ஏஜ் 39. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, மறுபடியும் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏபிடி வந்து 57றாங்க, ஏபிசியும் 57றாங்க. அப்ப சிக்கும் டிக்கும் என்னதான் ஏஜ்? 39 தான் ஏஜ். அப்ப ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சி கம்மா டி எவ்வளோன்றாங்க? சிக்கு 39, டிக்கும் 39, சிக்கும் 39, டிக்கும் 39. அப்ப இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவா தான் இருக்கும்? 39 தான் இருக்கும். அதுதான் ஆன்சர். இல்ல நான் ட்ரெடிஷ்னல்ல போடுறேன்னா, உங்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்றேன். 57 × 3 plus D equal to D யோட ஏஜ் 52.5 × 4. 0.5 × 4 பண்ணு, நல்லா இருக்கும். அடுத்து இதுக்கப்புறம் சி கண்டுபிடிக்கிறதுக்கு 57 × 3 plus D plus D இல்ல equal to 57 × 3. ரெண்டு சைடும் இது A plus B plus C
இது a பிளஸ் b பிளஸ் d. ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிரும், சியும் டியும் ஈக்குவல். ஸோ ரெண்டே கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் ஒன்று ஒன்றுன்னு தான் வரும். ஸோ சிக்கும் டிக்கு ஒரே வேல்யூனா டியோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரெண்டு பேத்துக்கு ஆவரேஜ் வேணும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா 39 + 39 டிவைடட் பை 2. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ரெண்டு நம்பருக்கு ஒரு இப்போ 39 இருந்தனால நான் ஒரே வேல்யூ போட்டேன். 45 85 இப்ப இருக்கு. இதோட ஆவரேஜ் வேணா ஆட் பண்ணிலாம் பண்ண மாட்டேன். மிடில் வேல்யூ என்ன 65. மிடில் வேல்யூ என்ன இல்ல, மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கா, டிஃபரன்ஸ் என்ன 40. அதை பை 2 போட்டு ரெண்டு சைடும் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அதாவது இங்க ஆடு, இங்க சப்ராக்ஷன். நான் கண்ணால பார்த்தே மிடில் வேல்யூ போட்டுருவேன். 22 88. மிடில் வேல்யூ என்ன பாக்குறப்ப கஷ்டமா இருக்கா, சரி ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸ் எவ்வளோ 66 பை 3 போட்டு சப்ராக்டா ஆடா என் கம்ஃபர்டரா 55. ஓகேவா, அப்படிதான் பண்ணணும். ஆவரேஜ்ல இதை இப்படிதான் பண்ணணும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் வந்து 40. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட் இஸ் 36. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ரிமைனிங் ஸ்டூடெண்ட் 48. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் கிளாஸ்? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? ஒரு 40 பேர்த்தோட ஆவரேஜ் 36, மிச்சம் இருக்கிறவங்களோட ஆவரேஜ் 48. ஓகேவா, ரெண்டு தனித்தனி ஆவரேஜ், ஒரு ஓவரால் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி அலிகேஷனுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, பர்சன்டேஜ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும். அலிகேஷன்ல என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு டிஃபரண்ட் கண்டென்ட்டோட டீட்டெயில்ஸ், இந்த ரெண்டையும் மெர்ச் பண்ணி ஓவரால் கண்டென்ட் டீட்டெயிலு, இந்த ரெண்டையும் இப்படி போடணும். இந்த ரெண்டு கண்டென்ட் டிஃபரண்ட் கண்டென்ட்டை இங்க போட்டுக்கணும், ஒரு ஓவரால் கண்டென்ட் இங்க போட்டோம்னா இங்க ஒரு ரேஷியோ கிடைக்கும். அது எதுனா இதோட கவுண்ட் பிளஸ் இதோட கவுண்ட்டுக்கு ரேஷியோவா வரும். அதாவது இவனோட கவுண்ட் 40ன்னு வச்சுக்குவோம், இவனோட கவுண்ட் 80ன்னு வச்சுக்குவோம். இங்க வர ரேஷியோ எப்படி இருக்கும்னா 1:2 தான் இருக்கும். அதுதான் இங்கேயும் கொடுத்துட்டாங்க. இங்க நாம தான் ஒரு ஆவரேஜ் 36 இருங்க அழிச்சு எழுதுவோம், அசிங்கப்படுத்த வேண்டாம். ஒரு ஆவரேஜ் 36, இன்னொரு ஆவரேஜ் 48, ஓவரால் ஆவரேஜ் 40. சப்ராக்ட் பண்றப்ப எனக்கு இங்க 8, இங்க 4, 2:1. இந்த ஒரு 36 ஆவரேஜ் எடுத்தோம்ல, அதோட கவுண்ட் எவ்வளவுங்க 40 பேரா. இப்போ இந்த 1 பார்ட் எவ்வளோ 20 பேரா. ஆட் பண்ணோம்னா டோட்டல் கிளாஸ்ல எவ்வளவு பேரு 60 பேரா. முடிஞ்சு. ட்ரெடிஷ்னலில் தாவுபவர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லவா, 40 × x பிளஸ் இந்த சைடு எழுதுவோம், ஈக்குவேஷன் இன்னொரு சைடு முடிப்போம். 40 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் கேஜி வெயிட் 36 பிளஸ் மிச்சம் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட வெயிட் 48 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 40. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் 48 இல்ல வெறும் 40. ஓகேவா, இதை மல்டிப்ளை பண்ணும், இதை மல்டிப்ளை பண்ணும், சப்ராக்ட் பண்ணும், விடிஞ்சிடும். ஓகேவா, பொறுமையாக பண்ணலாம், தவறு இல்லை, பொறுமையா பண்ணலாம். சரியா, அடுத்த கொஸ்டின். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இவ்வளவா. ஆவரேஜ் வெயிட் கொடுத்துட்டாங்க, டோட்டல் வெயிட் கொடுத்துருக்காங்க, ஓவரால் ஆவரேஜ் வெயிட் கொடுக்கல. அண்ட் நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. x-15 ரேஷியோவும் இல்லை, என்கிட்ட எக்ஸாக்ட் ரேஷியோவும் இல்லை. ரெண்டு கண்டென்ட் மட்டும், அதாவது இது அலிகேஷன்ல போட்டா எப்படி போடணும்னா, ரெண்டு கண்டென்ட் இருக்கு 24 15. ஓவரால் ஆவரேஜ் இல்லை, இது பை எவ்வளோன்னு தெரியாது, பை சம்திங் x பிளஸ் x-15. இதை பண்ண முடியாது. இங்க வரப்போ ரேஷியோ x:x-15, இதுவும் பண்ண முடியாது. ஸோ என்னால பார்த்ததும் அலிகேஷன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா, இப்போ நானாவே இருந்தாலும் எவனா இருந்தாலும் ட்ரெடிஷ்னல்ல தான் போகணும். ஒரு சில சுச்சுவேஷன் இருக்கு ட்ரெடிஷ்னல் பெட்டர்னு, ஓகேவா, அந்த சுச்சுவேஷன்ல போயிடணும். பாய்ஸ் எவ்வளோ, அப்போ உட்காந்து நான் லாஜிக்கல்ல தான் போடுவேன். வேலு சார் சொன்னார் 20 செகண்ட் மிச்சம் பண்ணுவேன்னு வெளுத்துருவேன்.
என்னை பொறுத்து விட்டா வெளுத்துருவேன். தேவைன்றப்பதான் போடணும். சரியா? எக்ஸ் தானே பாய்ஸோட கவுண்ட். அவங்களோட ஆவரேஜ் 24. எக்ஸ் இன்ட்டு 24 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 15 இன்ட்டு 50 ஈக்குவல் டு 1470. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 24x plus 50x minus 750 equal to 1470. 74x equal to add பண்ணுங்க 2220. அப்படியே பார்த்ததும் தெரியுதா 3 டைம்னு. எக்ஸ் வேல்யூ 30ங்க. அவன் என்ன கேட்டிருக்கான்? வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான். முடிச்சுட்டு போயிடணும். உட்காந்து நான் போராடி தான் போடுவேன், இந்த மெத்தட் தான் போடுவேன்னு சண்டைக்கு வரக்கூடாது. சரியா? அடுத்து இது ஒரு நல்ல கொஸ்டின். இதுவும் ட்ரெடிஷ்னல்ல தான் போட முடியும். இதுவும் ட்ரெடிஷ்னல்ல தான் போட முடியும். சரி, பாப்பமா என்ன பண்ணுங்க? ரேஷியோ ஆஃப் ஷர்ட் 2. எப்பவுமே ரேஷியோக்கு 2 கொடுத்தாங்கன்னா இதுதான் இஸ்2 பிரியும். சரியா? ஷர்ட்டுக்கும் சாரி அண்ட் டிஷர்ட் டுகெதர், சாரி பிளஸ் டிஷர்ட்டுக்கும் சாரி பிளஸ் டிஷர்ட்டுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோ? 1:4. 1:4. ஓகே. அடுத்து ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஷர்ட் கொடுத்துருக்காங்க, சாரி கொடுத்துருக்காங்க, டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது? இதுவும் கொடுத்துட்டாங்க. 3ஓட கவுண்ட். இந்த 5 பார்ட் எவ்வளோனா 200ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 200ன்னு கொடுத்துட்டாங்க. 3ஓட கவுண்ட். அப்ப இது எவ்வளோ? ஷர்ட் 40, சாரியும் டிஷர்ட்டும் சேர்த்து 160. ஆமா தானே? இந்த ஷர்ட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. சாரி பிளஸ் டிஷர்ட்டை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு எக்ஸ் மைனஸ் 116. 160 மைனஸ் எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். நம்மகிட்ட கேட்டிருக்க டிஷர்ட்டோட டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. டிஷர்ட்டா நம்மளுக்கு தேவை. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இதை எக்ஸ் மைனஸ் 116 போட்டா ஆன்சர் வராது. 160 மைனஸ் எக்ஸ்ன்னு தான் போடுறது. ஏன்னா இதுல இருந்தா எக்ஸ் கழியும். எக்ஸ்ல இருந்து இதை கழிச்சு போட்டீங்கன்னா நெகட்டிவ் சிம்பிள் போடணும். ஸோ கன்ஃபியூசன். இதை நார்மலா பண்ண முடியுமானா முடியாது. சீரியஸா சொல்றேன், ட்ரெடிஷ்னல் தான். எந்த கொம்பனா இருந்தாலும் ட்ரெடிஷ்னல்ல தான் போகணும். சரியா? சரி, போவோம். என்னடா 5வது சமயம் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 தான் ட்ரெடிஷ்னல் போவேன். மிச்செல்லாம் கடகடன்னு விழுந்துரும். சரியா? அவங்க லாஜிக்கல் மெத்தடும் போக ஆரம்பிச்சிடலாம். அது ஒரு லைன்ல வர்றது இது வந்துருச்சு முன்னாடி. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துருக்கான்? காஸ்ட் ஆஃப் ஷர்ட் 200. 40 × 200 பிளஸ் சாரி காஸ்ட் 220. 160 மைனஸ் எக்ஸ் இன்டூ 220 பிளஸ் டிஷர்ட் காஸ்ட் 300 எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருதான்? 48,000. 0 அடிச்சிருவோமா? எல்லாத்துலயும் ஒரு 0 இருக்கு பாருங்க. ஒரு 0 இருக்கு பாருங்க. உள்ள அடிச்சிடக்கூடாது, அதுக்குதான் வெளியே அடிச்சிருக்கோம். ஒரு 0 அடிச்சிட்டோம். அப்ப மிச்சம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 800 பிளஸ் 160 × 22 எவ்வளவுமா? 160 × 22. 0 போட்டுக்கலாம். 32 0233 53 520 minus 22x plus 30x equal to 4800. ஐயா இங்க பாருங்களேன், இது ரெண்டையும் காமனா நான் 8xன்னு எடுத்துக்குவேன். ஆமாவா? இதை மட்டும் இங்கிட்டு கொண்டு போனா எனக்கு எவ்வளவு ஆகும்? 4000 ஆயிரும். ரவுண்டா என்னோட வேல்யூ 4000 வந்துடும். இப்போ 4000ல 3520 சப்ராக்ட் பண்ணும். ஒரு 80, 480. ஸோ எக்ஸ் வேல்யூ எனக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு? 60ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் செல்லிங் டிஷர்ட்ரா கேட்குறாங்க. அப்போ 60 டிஷர்ட்டா 300 ரூபான்னு விற்கிறேன். ஆமா தானே? 6 3 சார் 18,000 முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகேவா? ட்ரெடிஷ்னல்ல தான் போடணும். இனிமேல் நம்ம லாஜிக்கல்ல போவோமா? வாங்க 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 வாங்கய்யா. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அனில், பாலா, நிர்மலா 35. ஒயில் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் திஸ் த்ரீ அலாங் வித் தினேஷ் அண்ட் கனி, இவங்களோட சேர்றப்ப இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவு ஆகுதான்? 41 ஆகுதான். கனி 20 இயர் எல்டர் தென் தினேஷ். வாட் இஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் தினேஷ்ன்றாங்க. ஓகே, இங்க பாருங்களேன். அனில், பாலா, நிர்மல் 35. ஓகேவா? இப்போ 3 பேரோட ஆவரேஜும் 35,000 இருக்கும். ஓகே, இப்போ தினேஷ், கனி இவங்களும் 35,000 தான்
பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. ஆனா இது எவ்வளவா மாறுதான்? 41 மாறுதான். 41 மாறுதான். எப்போ 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 5 பேத்துக்கும் 41 மாறுறது எப்போங்க? இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே. அப்போ எக்ஸ்ட்ராவா வரத இவங்க 2 பேரும் தானே கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வரும்? 5 பேத்துக்கும் 6 கோடி இருக்கும். +6 +6 +6 +6 +6. ஆமா தானே. 5 பேத்துக்கு கொண்டு வந்தது யாரு? இவங்க தான். அப்போ தினேஷ் பிளஸ் கனி மற்றும் ஏஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 வகையா பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 30 + 70 100 இப்படி போடலாம். இது ஒரு வழி. இல்லைன்னா நான் அப்பையும் பிரிச்சு போடுவேன். தினேஷ் கனியை வந்து ஆவரேஜ் எடுத்துக்குவேன். இங்கேயே 35 இவனுக்கு ஒரு 15 அவனுக்கு ஒரு 15ன்னு 50 பிரிச்சுட்டு இதுல தினேஷ் வந்து 20 வயசு எல்றன்றாங்க, கனி வந்து 20 எல்றன்றாங்க. இப்ப கனிக்கு ஒரு 10 கூட்டிட்டு தினேஷ்க்கு ஒரு 10 குறைச்சிட்டேன்னா எக்ஸாக்ட் ஏஜ் கிடைச்சிரும். இதுதான் கேட்டிருக்காங்க. 40 இப்படி போடலாம். இது ஒரு வழி. இல்ல நான் வேற மெத்தட்ல போடுறேன்னா தினேஷ் பிளஸ் கனி 100ன்னு டோட்டலா கண்டுபிடிச்சோமா, கனி மைனஸ் தினேஷ் 20ன்னு போட்டு சால்வ் பண்ணி போடலாம். 2k எவ்வளோன்னு போட்டோம்னா 60. இப்ப k எவ்வளோ 2d எவ்வளோனா 60, k எவ்வளோனா 40. 2k தான். 2k 60, 2k 120, k 60, d எவ்வளோன்னு பாக்குறப்ப 40. இப்படியும் பண்ணலாம். இல்ல மெத்தட்ல தான் போவேனா, a plus b plus n equal to 3 into 35. a plus b plus n plus d plus k தினேஷ் plus கனி equal to 41 into 6 5. ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்றதுக்காக இதுக்கு பதிலா நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி இங்க சப்ராக்ட் பண்ணி d plus k 100ன்னு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு சரி தப்பு இல்லை. அடாப்ட் ஆகலைன்னா தப்பு இல்லைங்க. ட்ரெடிஷ்னலா வேமா போட்டு பழகுங்க போதும். நீங்க அடாப்ட் ஆகணும்னு நான் கம்பல்லாம் பண்ணல. ஆக வேணாம். ட்ரெடிஷ்னலா ஸ்பீடா போடுங்க. இந்த லெவல்ல நான் போடுறப்ப உங்களுக்கு அப்ளிகேஷன் சம் மறுபடியும் கொண்டு வருவேன். இப்போ இன்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா மெத்தடும் லாஜிக்கலா இப்படி போடுவேன். நாளைக்கு கிளாஸ் போடுறப்ப லாஜிக்கலா போட மாட்டேன். கடகடன் +6 × 5 அப்படிதான் போடுவேன். அப்போ நீங்க இந்த ட்ரெடிஷ்னலா அதே ஸ்பீட்ல பண்ண பழகிட்டீங்கன்னா சந்தோஷம். ஓகேவா? ட்ரெடிஷ்னல் பண்ண வேணாம்னு சொல்ல, வேகமா பண்ணுங்க, தப்பே கிடையாது. சரியா? சரி, நெக்ஸ்ட். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஏபிடி வந்து ஏபிசிடி 52. ரேஷியோ ஆஃப் ஏபிசி 3க்கு ரேஷியோ இது. டி வந்து 62/3% மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் சி எவ்வளோன்றாங்க. ஒரே ஒரு இடத்துல ஆவரேஜ், ஒரு இடத்துல ரேஷியோ, ஒரு இடத்துல பெர்சன்டேஜ். இந்த மாதிரி 3 கலந்து வர்றதுறாங்க ஒர்த்தான சம்மம். பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ 3 கலந்து வந்தாதான் ஒர்த்து. சரி, முதல்ல இது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிப்போம். எவ்வளவு பெர்சன்டேஜுங்க? 6.66% தெரியாது. ஆனா நம்ம பசங்களுக்கு என்ன தெரியும்? 66.66% தெரியும். 2/3. ஆமாவா? அப்போ இது என்னவா இருக்கும்னா 2/30. 2/30. ஓகேவா? which is nothing 1/50. படிச்சிருந்தோம்னா ஓகே. எனக்கே படக்கம் குழப்பம் 1/50 இப்படிதான் போடுவேன். சரி, ABC இந்த 3க்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? 5:4:3. இப்ப டிக்கு நான் இதுலயே எடுத்தேன்னா இதை 15ன்னு மாத்தினேன்னா 12 ஆகுமா? இது 9 ஆகுமா? இது 6/2/3 மோர் தென் ஏவா? அப்போ 1/15 மோர். அப்படின்னா A 15 இருந்தா இவன் 16. ஆமாவா? சரி, இப்ப இவங்களுக்கு கூட்டி ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் கூட்டி டோட்டல் போட்டுக்கிறேன். 27, 36, 52. 52 தான் ஆவரேஜ். ஆனா 52. அப்ப 52 × 4. ஓகேவா? இந்த டோட்டல் தான் இங்க இருக்கிறதோட டோட்டல்ஸ். ஓகேவா? இவங்களோட டோட்டல் 52 × 4. இங்க ட்ரெடிஷ்னலா இந்த இடத்துல யூஸ் பண்ணிடணும். ஓகேவா? இங்க போய் 52 தான். அப்ப ஆவரேஜ் பை 13 போட்டுறோம் 52. அப்ப ஒரு பாட்டும் அப்படின்லாம் போடக்கூடாது. ஓகேவா? சரி, 52 52 × 4 எவ்வளோங்க? 200.
8 இல்ல டைரக்டா கேன்சல் பண்ணி 1/4 1/4 அப்படியே எடுத்துடலாம். 1/4ன்னு எடுத்துட்டு கேட்டிருக்கிறது என்னது சீல இருக்குது 36 முடிஞ்சு கிளியரா கிளியரா அடுத்த கொஸ்டின் போகலாமா? புரிஞ்சதா? 1/4 எப்படி அந்த 4 வந்துச்சு? ஏன்னா இது இவங்க எல்லாரோட டோட்டல் இந்த 52 இருக்கு பாத்தீங்களா? இது வந்து எல்லாரோட டோட்டல். இந்த 52 ஈக்குவல் டு இது வந்து ஆவரேஜ் கொடுத்துருக்கானா? ஆவரேஜ் 52னா டோட்டல் எவ்வளவா இருக்கும்? 52 இன்ட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க? 4 பேர். இதுவும் சேம். ஆனா இங்க பார்ட் எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸ் வச்சுக்கோமா? 15x 12x 9x 16x. ஏன்னா இது ரேஷியோ எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. 52x தான் 52 இன்ட்டு 4னா 1x ஈக்குவல் டு 4. இங்க 4 சப்ஸ்டியூட் பண்ணா 36. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் போலாம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்ட் ஆன் டியூஸ்டே தர்ஸ்டே சண்டே எவ்வளவுமா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்டு ஃபார் ஹோல் வீக் எக்ஸப்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எவ்வளவுமா? நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்ட் ஆன் மண்டே இஸ் 80% ஆஃப் நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்ட் ஆன் வெனஸ்டே. ஓகே, இந்த இடம் எப்பவுமே நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் போடுறதுக்கு மிச்ச இடத்துல சால்வ் பண்ணலாம். டியூஸ்டே தேர்ஸ்டே சண்டே மூணுக்கும் ஆவரேஜ் எவ்வளவோ 320. அப்போ 3 லைன் நான் 320ன்னு எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் 320ன்னு மெயின்டைன் ஆயிருக்கும். எப்போனா எக்ஸப்ட் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேனா எவ்வளோ நாளுங்க இருக்கு இன்னும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஓகே, இதுவும் 320 இருந்திருந்தா இப்படி மெயின்டைன் ஆயிருக்கும். ஆனா டோட்டல் ஆக்சுவலா இந்த 320, இந்த 3 எவ்வளோ? 320. அதே 320 மெயின்டைன் ஆகணும்னா இவனும் இப்படி இருந்திருக்கணும். ஆனா ஆவரேஜ் எப்படி மெயின்டைன் ஆகுதான்? 282 தான் ஆகுதான். எப்போ? டியூஸ்டே, தேர்ஸ்டே, சண்டே, மண்டே, வெனஸ்டே 282 தான் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் 282 தான் வருதான். அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருக்கும் -38 இன்க்ளூடிங் அவங்க 2 பேத்துக்கும் சேர்த்து -38 கொண்டு வந்துட்டாங்க. -38 இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்? 2 பேத்துக்கும் பிரிச்சு தரணும்னா இந்த 2 38 நீ எடுத்துக்கோ, இந்த 2 38 நீ எடுத்துக்கோ, இதுல 19 நீ எடுத்துக்கோ, 19 நீ எடுத்துக்கோன்னு பிரிச்சு கொடுத்துருவேன். இல்லைன்னா நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நானா இருந்தா என்ன பண்ணிடுவேன்னா மண்டேக்கு எவ்வளோ வரும்னா 320 மைனஸ் ஒரு 38 எவ்வளோங்க? 76 மைனஸ் ஒரு 90. ஓகே, 95 -95 அப்படியே உனக்கு 95 கழிச்சு விட்டுருவேன். ஸோ மண்டேக்கு 95 கழிச்சிட்டேன்னா எவ்வளோங்க வரும்? 90 போச்சுன்னா 230, 225. இங்கேயும் 225. இதுதான் இவங்க 2 பேர்த்தோட ஆவரேஜ். அப்போ மண்டே பிளஸ் வெனஸ்டே மட்டும் எவ்வளோ? மண்டே பிளஸ் வெனஸ்டே இங்கே போடும். மண்டே பிளஸ் வெனஸ்டே எவ்வளோ? 450. மண்டே வந்து 80% ஆஃப் வெனஸ்டேன்றாங்க. அப்போ இவன் 5 பார்ட்னா இவன் 4 பார்ட் 200, 250யா? ஏன் 9 பார்ட் 450னா 1 பார்ட் 200, 250. நம்பர் ஆஃப் டாய்ஸ் சோல்ட் ஆன் வெனஸ்டே 250. முடிஞ்சு. ஓகேவா? இல்ல கஷ்டமா இருக்குன்னா நீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிருங்க. பூராத்தையும் ஆட் பண்ணிருங்க. இதெல்லாம் சப்ராக்ஷன், மைனஸ் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும் டைரக்டா. மண்டே பிளஸ் வெனஸ்டே ஈக்குவல் டு 450. நான் இந்த 38 ஆட் பண்ண சோம்பேறித்தனப்பட்டு இப்படி பிரிச்சு விட்டேன். ஓகேவா? சரி, பண்ணிக்கலாம். அதுல இருந்து மண்டே வெனஸ்டேவை ரேஷியோ போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பசங்க இதுல போடணும்னா ட்ரெடிஷ்னல்ல போடணும்னா ஒன்றும் இல்லை. டியூஸ்டே பிளஸ் தேர்ஸ்டே பிளஸ் சண்டே ஈக்குவல் டு 320 into 3. Monday plus Wednesday equal to 282 into 5 minus 320 into 3. அதாவது இவங்க இங்க இருந்திருப்பாங்க அடிஷன்ல, அதை நான் இங்க சப்ராக்ஷன்ல கொண்டு வந்துட்டேன். சால்வ் பண்ணா உங்களுக்கு டைரக்டா இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 6% எவ்வளவுங்க? 60.
லைட்டஸ்ட் பர்சனோட வெயிட் 10 தான். ஆவரேஜ் வச்சா மிச்சம் 5 பேர். 60 60 60 60 60 60. ஓகே. லைட்டஸ்ட் 10. அப்போ ஆக்சுவலா இவன்ட்ட இருக்க மிச்சம் 50 இருக்கு பாத்தீங்களா, அது என்ன ஆகும்? மிச்சங்களுக்கு ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். அப்பதானே ஆவரேஜ் கிடைக்கும். மிச்சம் எத்தனை பேருங்க இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அப்ப 5 பேத்துக்கும் எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகும்? 10 10 ஸ்ப்ரெட் ஆகும். ஆமாவா? அப்போ எல்லாருக்கும் 10 10 போச்சுன்னா இங்க இவன்ட்ட இருந்து சப்ராக்ட் ஆயிருக்கு 50. 50 சப்ராக்ட் ஆயிருக்கு. அப்ப எல்லாருக்கும் என்ன ஆகும்? ஆட் ஆகும். சோ எல்லாருக்கும் 10 10 ஆட் ஆயிரும். 10. சோ ஆவரேஜ் எவ்வளோ? 70. லாஜிக்கா போடுறப்ப ஸ்லோவா போடுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு நடத்துறனால அப்படி பண்றேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? 10 மிச்சம் 50. அப்ப ஆளுக்கு 10 10 கூடும் 70. கண்ணிலேயே போடலாம். இல்ல நம்ம எப்படி பண்ணலாம்? 360 6 into 60. ஓகேவா? -10 ஈக்குவல் டு 5 into x. புது ஆவரேஜ் இது. ஓகேவா? இப்போ 350 350/5 x 70 அப்படியும் பண்ணலாம். சரியா? இதுதான் ட்ரெடிஷ்னல். இதுதான் ட்ரெடிஷ்னல். இதுதாங்க ட்ரெடிஷ்னல். ஏன் இங்க 5 போட்டோம்? அது சிலருக்கு குழப்பம். ஏன்னா 5 பேர் தான் இப்ப இருக்கான். 5 பேர் இன்டூ நியூ ஆவரேஜ் வந்து 6 பேர் இன்டூ 60 பழைய ஆவரேஜ் மைனஸ் ஒருத்தனோட வெயிட்ட குறைச்சோம்னா மிச்சம் 5 பேரோட டோட்டல் வெயிட் இருக்கும். அதுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 26 ஸ்டூடெண்ட் வந்து 39ஆம். 9 பேர் புதுசா ஜாயின் ஆகுறாங்களாம். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிளாஸ் 1 கூடுதாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. நல்லா பாயிண்டா வச்சிருக்கானா பயம் வரும். இதெல்லாம் அதுல செஞ்சோம்னா அள்ளு விட்டுரும். சரி இங்க பாருங்க. 1 2 அப் டு 26 ஸ்டூடெண்ட். ஓகேவா? எல்லாருக்கும் 39 39 39 இருந்துச்சுன்னா வெயிட் ஆவரேஜா எவ்வளவு இருக்கும்? 39. ஆனா இப்போ ஒரு புதுசா எவ்வளவு பேர் சேர்றான்? ஒரு 9 பேர் சேர்றான். ஸோ 27 28 அப் டு 35 வரையும் ஆள் சேர்றான். இவனுக்கும் ஆக்சுவலா 39 39 39 இருந்திருந்தா 39ஆவே இருந்திருக்கும். நான் வரனால என்ன ஆகுதான்? 1 இன்க்ரீஸ் ஆகுதான், 40 ஆகுதான். ஸோ இப்போ வந்தவங்க என்ன பண்றாங்க? மொத்த கிளாஸுக்கும் இன்க்ளூடிங் அவங்களுக்கும் சேர்த்து ஒன்னு எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. ஒன்னு எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. அவன் எவ்வளோட எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தான்? நான் எப்படா கண்டுபிடிக்க? அங்க 6 பேரா இருந்தான். கவுண்ட் போட்டு போட்டேன். நான் எவ்வளவு போடனா? ஒன்னும் இல்லை. ஒண்ணுமே இல்லை. எவ்வளவுங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தாங்க? 9 பேரும் 39 39 வெயிட். அதை அப்படியே வச்சுக்குவோம். அதுல டிவைட் பண்ணி பிரிச்சு போட்டோம்னா போதும்ல. எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க? 35 பேத்துக்கும் ஒன்னு எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்க. ஆமாவா? ஆமாவா? இது இவங்க கொண்டு வந்த எக்ஸ்ட்ரா வெயிட். நான் என்ன பண்ணுவேன்? 39 பிளஸ் ஆவரேஜ். ஒருத்தர் இருந்தானா இந்த 35 அப்படியே ஆட் பண்ணுவேன். ஒருத்தர் இருந்தானா 35 அப்படியே ஆட் பண்ணுவேன். இப்போ ஆக்சுவலா பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா 39 into 9 plus 35 divided by 9. இதுதானே பண்ணணும். இதுதானே பண்ண ஆக்சுவலா. ஓகே. 39 into 9 plus 35 by 9. ஏன் இப்படி பண்றோம்? இவங்க எல்லாரோட ஏஜ் பிளஸ் 35 by 9 போட்டோம்னா இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் கிடைக்கும். இதுதான் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த பை 9 இப்போ உங்களுக்கு இப்போ பிரிச்சு காட்டுறேன். 39 into 9 by 9 கேன்சல் ஆயிரும். பிளஸ் 35 by 9. ஸோ இங்க நான் இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வேணும்னா 35 by 9 போட்டுக்கலாமா? இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எடுத்தேன்னா 3 8 by 9. 3 8 by 9 39 plus 2 3 42. 8 by 9 என்னது? 88.88%. ஓகேவா? அப்போ 0.888. ஓகேவா? அதை அப்ராக்சிமேட்டா கொடுத்துட்டாங்க. இல்ல ட்ரெடிஷ்னல்ல பண்றேன்னா ஒண்ணுமே இல்லை. 26 into 39 plus 9 into அவங்களோட ஆவரேஜ் தெரியாது ஈக்குவல் டு எவ்வளவு ஆகுது? இப்போ மொத்த ஸ்ட்ரென்த் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டூ 40 நியூ ஆவரேஜ். 35 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் 40 ஆகுது.
26 ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் 39 இருக்கும் பொழுது 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நியூ ஆவரேஜ் வருது? இந்த நியூ ஆவரேஜ் தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸா பாயிண்ட்ல பண்றப்ப அங்க வெறுப்பாயிரும். இல்ல நான் மல்டிப்ளை பண்ணி பண்றேன்னா பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கிளாஸ் 36. டீச்சர் வெயிட் ஆட் பண்றப்ப ஆவரேஜ் வெயிட் வந்து 2 கூடுதான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் கிளாஸ் 22. அவ்வளவுதான். இந்த அப் டு 22 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இவங்களோட டீச்சரும் ஆட் ஆக போறாங்க. மொதல் எல்லாருக்கும் 36 வெயிட் இருக்கிறப்ப ஆவரேஜா என்னவா தான் இருந்திருக்கும்? 36 தான் இருந்திருக்கும். டீச்சரும் 36 இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா டீச்சர் என்ன ஆகுறாங்க? 2 kg கூட்டுறாங்க. அதாவது எல்லாருக்கும் 38 ஆக்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எல்லாருக்கும் +2 கொண்டு வந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் அவங்களுக்கும் சேர்த்து. ஸோ அவங்களோட ஏஜ் என்ன? 36 + 2 × 23. ஏன்னா இவங்களை சேர்த்தா 23வது பர்சன் இவங்க. சரியா? ஸோ 36 + 46 எவ்வளோங்க? 82 தான் 41 பார்ட்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் பாருங்க. அடுத்த லைன் ரேஷியோ ஆஃப் டீச்சர் டு HM 45 பார்ட் HM எவ்வளோ? 90. அவங்களோட வெயிட் தான் கேட்குறான். முடிஞ்சு போச்சு. 90 ஈஸிங்க. அடுத்த கொஸ்டின். S1 is a series of 6 consecutive odd number whose average is 26. நான் ஒன்று சொல்றேங்க பாருங்களேன். ஒரு 6 நம்பர் இருக்கு. 4, 5, 6. இப்போ இது எல்லாமே ஈவன் நம்பரா இருந்திருந்தா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே எப்படி? கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஓகே. இது எல்லாமே ஆட் நம்பரோ ஈவன் நம்பரோ எனிதிங். ஆவரேஜ் எதா இருக்கும்? மிடில் நம்பரா இருக்கும். இங்க 6 நம்பர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 7 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் எதா தான் இருக்கும்? இதுதான் ஆவரேஜா இருக்கும். ஓகேவா? 7 நம்பர் இருந்தா ஆட் நம்பர்ல இருந்தா மிடில் நம்பர் தான் ஆவரேஜா இருக்கும். ஆனா இங்க எத்தனை தான் இருக்கு? 6 தான் இருக்கு. அப்ப ஆவரேஜ் என்னவா இருக்கும்னா இந்த சைடு 3 அப்படியே விட்டுருங்க, இந்த சைடு 3ஐயும் விட்டுருங்க. இந்த ரெண்டுக்கும் மிடில்ல இருக்கிறது என்னதான் இருக்கும்? ஆவரேஜா இருக்குமா? மிடில்ல இருக்கிறதுலாம் ஆவரேஜா இருக்குமா? இப்ப S1ன்ற சீரீஸ்ல ஆவரேஜ் 26. இப்போ 26க்கு அடுத்து வர 3 ஆட் நம்பர், 26க்கு முன்னாடி வந்த 3 ஆட் நம்பரா இருக்கும். அதுல எது தேவையோ அதை அப்புறம் எடுத்துக்கலாம். S2 வந்து ஒரு சீரீஸ், அதுல 6 ஈவன் நம்பர் இருக்கான். அதே 6. ஓகேவா? 3 6 ஈவன் நம்பர் இருக்கான். 4th டேர்ம் ஆஃப் S2 இத பத்தி பேசுறாங்க. இது வந்து ஹாஃப் ஆஃப் சம் ஆஃப் 3rd டேர்ம் ஆஃப் S1 அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆஃப் S1. 3rd அண்ட் லாஸ்ட் டேர்ம். 3rd டேர்ம் ஆஃப் S1 இது. ஓகேவா? 25 இதுக்கு முன்னாடி வருது. லாஸ்ட் டேர்ம் ஆஃப் S1 27, 29, 31. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணணும்ன்றாங்க. ஆட் பண்ணி பாதி பண்றதும் ஆவரேஜும் சேம் தானே. ஆவரேஜ் என்னவா இருக்கும்? மிடில் வேல்யூவா இருக்கும். அதாவது 27. அதுதான் 28. 27, 29 மிடில் வேல்யூ 28. இதுதான் இங்க 4th டேர்ம். கொஸ்டின் என்னது? ஆவரேஜ் ஆஃப் S2 என்னன்றாங்க. அப்படியே பாருங்களேன், 3க்கும் நடுவுல இதுதானே ஆவரேஜ். கஷ்டப்பட்டு நீங்க 26, 24 எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி பண்றதுக்கு டைரக்டா பண்ணிடலாம். இல்ல இதை நான் என் மெத்தட்ல தான் பண்ணுவேன். நான் 26 × 6 என்ன வருது? அத ஐயோ, இதுக்கு நான் ட்ரெடிஷ்னல் போட்டதே இல்லைங்க. இந்த மாதிரி அசம்ஷன்ல லாஜிக்கல் மெத்தட்ல போட்டு போயிருவேன். லாஜிக்கல் மெத்தட்ரா நமக்கு தெரிஞ்ச மெத்தட்றாங்க. கண்டுபிடிக்கணும்னா ஏதோ பண்ணுவாங்க. 6 + 6/2 அந்த மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? தேவையில்ல. நெக்ஸ்ட். Average weight of 20 student increase from 20 to 25 when PQ are joined. ஓகே. 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க கூட PQR இவங்க சேர்றனால 20ல இருந்து 50 மாறுதான். ஓகேவா? சரி, எல்லாரோட வெயிட்டும் எவ்வளவா இருந்திருக்கணும்? அப்போ 20 இருந்திருந்தா ஆவரேஜ் 20 ஆயிருக்கும். இவங்களும் 20ஆவே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இது 50 ஆகுதுன்னா இவங்க என்ன பண்றாங்க? எல்லாருக்கும் 30 ஆட் பண்றாங்க. எல்லாருக்கும் 30 இன்க்ளூடிங் அவங்க 3 பேத்துக்கும் சேர்த்து. ஓகேவா? சோ எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க? வெயிட் டிஃபரன்ஸ் பிட்வீன் இவங்க கேட்கறாங்க. சரி, அப்போ மொத்தமா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா டோட்டல் வச்சுதான் ரேஷியோ எடுக்கணும். ஆவரேஜ் இப்போ PQRோட ஆவரேஜ் கேட்டாங்கன்னா அதை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பண்ணலாம். சரி, PQRோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
என்ன பண்ணுவேன்னா மொத்தம் எத்தனை 23 × 30 டிவைடட் பை 3. ஏன்னா 3 பேத்துக்கா பிரிச்சோம்னா தானே அப்படி வரும். ஏன்னா அதாவது என்னன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா 60 பிளஸ் அதாவது 20 × 3 20 × 3 பிளஸ் 30 × 23 டிவைடட் பை 3 வருமா? இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். இங்க 10 ஆகும். அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஒரு 20 ஆட் ஆகும். அதை நான் டைரக்டா அங்க போட்டுக்கலாம்னு பார்த்தேன். சரி, கேன்சல் பண்ணோம்னா 10 230 250. இதுதான் இவங்க 3 பேரோட ஆவரேஜ். ஆவரேஜா கேட்டாங்கன்னா இது 250. நான் இங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டனால அதை வச்சு என்ன பண்ணிடுறேன், PQR வந்து 715 போட்டுக்கிறேன்னா. இல்ல நீங்க பண்றீங்கன்னா இப்படியும் பண்ணலாம். எல்லாத்தையும் 20 இதை கண்டுபிடிக்கன்னா என்ன பண்ணணும், 60 பிளஸ் 23 × 20 30 சாரி 30 ஏன் 30? இந்த 30s எத்தனை டைம்ஸ் இருக்கு, 23 டைம்ஸ் இருக்கு. 23 டைம்ஸ் இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் 750. இப்போ PQRக்கான ரேஷியோ 5:6:3. 5 + 6 + 3 எவ்வளோங்க? 14 போட்டுறோம். 750 இருந்தா நம்மகிட்ட கேட்டிருக்க டிஃபரன்ஸ் பிட்வீன் Q அண்ட் R. Qக்கும் Rக்குமான டிஃபரன்ஸ் 3. 3 பார்ட் எவ்வளோ? 3 பார்ட் எவ்வளோ? 14 போட்டுறோம். 750 இருந்தா 3 பார்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 2 டேபிள்ல டிவைட் பண்ணுவோமா? முதல் 2 டேபிள்ல டிவைட் பண்ணுவோமா? வேணாம், வேற டேபிள். 7 டேபிள்ல 2 டைம்ஸ். 7 டேபிள்ல எவ்வளோ டைமுங்க? 7 டேபிள்ல வராதா? ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். 25ங்க. என்னங்க மொத்த சம்மும் தப்புங்க. இதை 15 வச்சு பண்ணியிருக்கேன் பாருங்களேன். மொத்த சம்மும் தப்புங்க. அப்படியே 25ன்றத நான் 50ன்னு எடுத்துட்டேன். சச்சச்சச்சா. ஓகே, இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் ஆக்சுவலா 20 இருக்கு. அது 25 மாறணும்னா இவன் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் 5 கொடுக்கணும். 5 5 5 5 இன்க்ளூடிங் அவங்களுக்கும் 5 கொடுக்கணும். ஸோ 20 × 3 பிளஸ் எத்தனை பேத்துக்கு 5 × 23 × 5/3. சரியா? the whole 3. ஓகே, 23 × 5 பண்றது கஷ்டம் அப்படி இப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே, கஷ்டம்தான். இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். இங்க தனியாவும் இதை /3 போன சம்ல பண்ண மாதிரியும் ஃப்ராக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். இல்ல இப்போதைக்கு எனக்கு எப்படி தேவைன்னா டோட்டல் ஏஜ் தேவை. ஸோ 20 × 3 60 பிளஸ் 23 × 5 23 5 சார் எவ்வளோ? 115 ஆட் பண்ணி இங்க 175ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த டோட்டல் அதே தான். 14 பார்ட்றான் 175னா 3 பார்ட் எவ்வளோ? 7 டேபிள் 25 3 சார் 75 75/2. அதான் ஆன்சர் 75/2. இதுதான் ஆன்சர் 37.5 kg. ஓகே பரவாயில்ல, நம்ம 50 வந்தா என்ன ஆன்சர் வரும்னு கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் 4 கார் வந்து இவ்வளவாங்க. பிரைஸ் ஆஃப் 2 காஸ்ட்லியஸ்ட் கார் அண்ட் லீஸ்ட் கார் வந்து 13 ஆவரேஜ் பிரைஸ். ஓகே, 1 2 3 4 இந்த காரோட ரேட்லாம் காஸ்ட்லி. ஓகேவா? இதுதான் சீப்பான கார்னு வச்சுக்குவோம். இந்த 3க்கும் ஆவரேஜ் எவ்வளவா? 12.5 12.5 12.5 12.5. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் 12.5. அதே 2 காஸ்ட்லி கார், அதுதான் 3யும் 4ம். உங்களுக்கு கான்செப்ட்காக நான் இப்படி எழுதுறேன், இல்லைன்னா வெறும் 1ன்னே ஃபர்ஸ்ட் போட்டிருப்பேன். லீஸ்ட் சீப்பஸ்ட் கார் 1. இவங்களோட ஆவரேஜ் எவ்வளவா? 13 13 13. ஓகேவா? அப்போ செகண்ட் இருக்கிற காரோட ரேட்டு மட்டும் எவ்வளவா இருக்கும்னு எக்ஸாக்டா கேட்கறாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், இவன் இங்க இருந்து 13 ஆகுறான், இவனும் 13 ஆகுறான், இவனும் 13 ஆகுறான். எல்லாருக்கும் என்ன ஆகுது? +0.5
கூடுது. இப்போ 3 பேத்துக்கு 0.5 கூடுதுன்னா எங்கேயோ இருந்து அது வந்திருக்கணும்ல. எங்க இருந்து வந்திருக்கும்னா இங்க இருந்து தான் வந்திருக்கும். இப்போ இவனுக்கு தான் 0.5 இங்க ஒரு வாட்டி, இங்க ஒரு வாட்டி, இங்க ஒரு வாட்டி. அப்போ 3 வாட்டி சப்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ இவனுக்கு எவ்வளவு சப்ட்ராக்ட் ஆயிருக்கும்? 12.5 மைனஸ் 3 0.5னா 1.5 சப்ட்ராக்ட் ஆயிருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 11. இதுதான் இவனோட வேல்யூ. இல்ல நான் இதை இப்படிதான் பண்ணுவேன்னா ஒன்றும் இல்லை. 12.5 into 4 minus 13 into 3 ஈஸியா வந்துடும். 50 minus 39. இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தட் சில இடத்துல ஈஸியா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏமா போட்டீங்கன்னா ஈஸி. நெக்ஸ்ட் ஆவரேஜ் மார்க் ஆஃப் அமன் சுமன் ராமன் 75. அம்மனோட ஏஜ் 25 less than பவன் அண்ட் 10 more than பவன்றவன் புதுசா வரான். பவன் 57 more than ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் அமன் சுமன் ராமன். ஓகே, அமன் சுமன் ராமன் 3 பேரோட ஆவரேஜ் எவ்வளவா? 75. பவன் என்ன பண்ணியிருக்கான்? இதை விட 57 அதிகமா வாங்கியிருக்கான். ஸோ 57 ஆட் பண்ணோம்னா எவ்வளோங்க? 57 ஆட் பண்ணோம்னா 225 232. ஓகேவா? இப்போ அம்மனை பத்தி மறுபடியும் முன்னாடி பேசியிருக்காங்க. 25 லெஸ் தென் பவன். இவனை விட 95 25 கம்மி பண்ணா 107 அண்ட் 10 மோர் தென் சுமன். இப்போ சுமன் 97. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா 3 பேத்துக்கு 75 இப்படி இருந்தா தானே ஆவரேஜ் 75 இருந்திருக்கும். அப்போ இவன் 2 பேரும் எவ்வளவு எக்ஸ்ட்ரா பண்றான்? பிளஸ் 32 பிளஸ் 22. அப்ப இந்த 2 யார்கிட்ட இருந்து சப்ராக்ட் ஆயிருக்கும்? மைனஸ் 32 மைனஸ் 22 சப்ராக்ட் ஆனா ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். இதுதான் போன சம்லையும் பண்ணோம். அப்ப இதுல 32 22னா எவ்வளவுங்க? 55 54 கம்மியாகணும். 54 கம்மியாகணுமா? 54 கம்மியாகணுமா? ஓகே, 54 கம்மியானா எவ்வளோ? 54 கம்மியானா எவ்வளோ? 21. இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் ஸ்கோர் கேட்கறான். ஸோ இது ரெண்டுக்கும் மிடில் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். மிடில் வேல்யூ எவ்வளோங்க? 6 6 76. 76ல பாதி ஆட் பண்ணி பை 2 பண்ணலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணி பை 2 பண்ணி நான் டிஃபரன்ஸ் எடுத்துக்குவேன். 38. ஸோ 38 ஆட் பண்ணேனா 49. 49 49ங்க. 59. ஸோ 38 ஆட் பண்ணேன்னா 59. இல்லை நான் ஆட் பண்ணி பை 2 பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இங்க ஆட்ரா ஈஸி போல. 118 பை 2 59. நன் ஆஃப் திஸ் ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். டயர்ட் ஆயிடுச்சு. 11 ஆளுக்கு எடுத்தா டயர்டாக தான் செய்யும். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 45 பாய்ஸ் இன் அ கிளாஸ் இஸ் 20 ஆம். டீச்சரை இன்க்ளூட் பண்றப்ப ஆவரேஜ் ஏஜ் 21 ஆகுதாம். அதே தாங்க, 45 பேர் இன்க்ளூடிங் டீச்சர் பண்றப்ப. எல்லாருக்கும் 20 இருந்தா பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் 20 இருந்தா 20 தான் இருந்திருக்கும். 21 ஆகுதுன்னா 1 கூடுதல. இப்ப இவங்க தான் எல்லாருக்கும் கொண்டு வராங்க, இன்க்ளூடிங் அவங்களுக்கும் சேர்த்து. 46 பேத்துக்கும் 1 சேர்த்து அவங்க தான் கொண்டு வராங்க. ஸோ 20 + 46 66. இதுதான் அந்த டீச்சரோட ஏஜ். கிளியரா? நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் சேலரி ஆஃப் PNQ கொடுத்துட்டாங்க. 2 பேரும் 2000 சேவ் பண்றாங்க. ஆவரேஜ் சேலரி ஆஃப் PNQ கேட்குறாங்க. ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, எப்படி பண்ணுவீங்க? ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்லவா? ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்றேன், பார்த்துக்கோங்க. சேலரி 9x 9x minus 2000 divided by 13x minus 2000 equal to 17/29. மல்டிப்ளை பண்ணி அடிச்சுக்கணும். நம்ம தான் பண்ணோம்னா எக்ஸ் கிடைக்கும். எக்ஸை வச்சு என்ன பண்ணணும்னா இங்க ஒரு எக்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆவரேஜ் இல்லைன்னா 11xன்னு எடுத்து டைரக்டா பண்ணிக்கலாம். இது ஸ்மார்ட் மெத்தட். அல்ட்ரா ஸ்மார்ட் மெத்தட் என்னன்னு சொல்லவா?
2 பேருமே 2000 தான் செப்பரேட் பண்ணியிருக்கோம். டிஃபரன்ஸ் சேமா இருக்கான்னு பார்ப்போம். 8 தான் இருக்கு. 16 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் சேமா இல்ல. அப்ப என்ன பண்ணிக்க வேணாம், இந்த 4ஆல இங்கேயும் இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோங்க? 12. இங்க 4ஆலையும் இங்க 12ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க ஜஸ்ட் இன்டு 3ஆல மேல மட்டும் இன்டு 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா போதும். ஏன்னா 12 தானே, அதோட மல்டிபிள் தானே. மேல இன்டு 3ஆல பண்ணோம்னா என்னங்க? 27:39. 17:29. ஓகேவா? டிஃபரன்ஸ் சேம். ரெண்டு பக்கமும் 10 பார்ட்ரானா? 10 பார்ட்ரான் 2000. 1 பார்ட் எவ்வளோங்க? 1 பார்ட் 200. 1 பார்ட் 200னா இது ரெண்டுக்கும் மிடில் வேல்யூ என்னது? 33. அப்ப 33 இன்டூ 200. இதுதான் அவனோட ஆவரேஜ் சேலரி. டோட்டல் சேலரி கேட்டானா ஆட் பண்ணும். இவனோட இண்டிவிஜுவல் சேலரி கேட்டானா இன்டூ 200 பண்ணும். ஆவரேஜ் கேட்டிருக்கான். ஸோ 33 இன்டூ 200 6600. இது பெட்டரா இது பெட்டரா? நீங்க சொல்லுங்க. இது பெட்டரா இது பெட்டரா? இதுதான் பெட்ரு. இதுதான் கம்பேர் பண்ணும். இதுதான் லாஜிக்கல். ஓகேவா? இது ஷார்ட்கட் மெத்தட். இது லாஜிக்கல் மெத்தட் இல்ல, ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? ரெண்டு சைடும் ஈக்குவல் டிஃபரன்ஸ் வேணும்னா மேலே கீழே டிஃபரன்ஸ் எடுத்து ஒரு சைடு ஈக்குவல் ஆக்கணும். இங்க வர டிஃபரன்ஸும் இங்க வர டிஃபரன்ஸும் சேமா இருந்தா இங்க டிஃபரன்ஸ் சேமா தான் இருக்கும் எப்பவும். இங்க டிஃபரன்ஸ் டிஃபர் ஆகுதா? மேல மட்டும் இன்ட்டு 3ஆல பண்ணிக்கணும். இப்போ ஒருவேளை மேல வந்து டிஃபரன்ஸ் 3ஆ இருக்கு, கீழே 4ஆ இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும்னா மேல 4ஆல மேல இருக்க ரேஷியோ 4ஆலையும் கீழே இருக்க ரேஷியோவை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டிஃபரன்ஸ் ஒரே மாதிரி வரும். கண்டிப்பா வரும். ஓகேவா? ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆர் எம்ப்ளாய் இன் கம்பெனி 6. ஓகே, ஒரு நியூ எம்ப்ளாய் அப்ப ஜாயின் பண்றான். ஆனா இப்போ ஏஜ் அதே எக்ஸ் ஆகுதான். பிரசன்டேஜ் ஆஃப் நியூ எம்ப்ளாய் 22 இருந்தா எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்னு கேட்கலாம். ஓகே, 6 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனில எல்லாரோட ஏஜும் 6 பேர். 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் எக்ஸா இருந்திருக்கு 1 to 6. ஓகேவா? இப்ப ஆவரேஜ் எக்ஸா இருந்திருக்கு. இப்போ என்ன ஆகுதான்? இப்பயும் ஆவரேஜ் ஏஜ் எக்ஸா இருக்கான். ஆனா 7ஆவதா ஒருத்தன் வந்திருக்கான். 7ஆவதா ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ இப்பயும் ஆவரேஜ் ஏஜ் எதுனாதான்? எக்ஸ் தான். அப்ப இவன் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த நடுவுல என்ன இருக்கு? எல்லாருக்குமே +4 கூடி இருக்கு. +4 கூடி இருக்கு. ஆனா அந்த எல்லா 4 பேரோட ஏஜையும் யாருதான் வாங்கிக்கிட்டா? எல்லாருக்கும் கூடுனனால இவன் வாங்கிக்கிட்டான். ஓகேவா? எல்லாருக்கும் 4 கோடி இருக்கா? 6 பேத்துக்கும் 4 கோடி இருக்கு. அதை இவன் உள்வாங்கிக்கிட்டான். ஓகேவா? அப்போ கரண்ட் ஏஜ் ஆஃப் நியூ எம்ப்ளாய் இருக்கான் பாத்தீங்களா? அவனோட கரண்ட் ஏஜ் என்னது? 22 தான் கரண்ட் ஏஜ். இந்த கரண்ட் ஏஜ் வந்து என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவன் ஏஜ் வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேனே, அதுதான் y + 24. இருங்க, ஏதோ இடிக்குதுங்க. ஒரு நிமிஷம். 6 பேர்கிட்டையும் 4 உள் வாங்கிக்கிட்டான். அப்ப அவன் பழைய ஏஜ் வந்து x - 24. எக்ஸ்னே வச்சுப்போம். x - 24. ஸோ 24 இங்க ஆட் ஆகுறப்ப எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? எக்ஸோட வேல்யூ என்னது? 46. ஐயா எப்படிங்க ஐயா மைனஸ் போட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இங்க பாருங்களேன், இந்த எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது என்ன ஆகுது? இந்த 24 உள்வாங்க. இங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆனாலும் அவனோட பர்சன்டேஜ்னால என்ன ஆகுது? இந்த இடத்துல உன்னோட பர்சன்டேஜ் 22னே வச்சுக்குவோம். இந்த 22 என்ன ஆகுது? இதே எக்ஸ் மெயின்டைன் ஆகணும்னா இந்த 24ஐயும் எடுத்துக்கிறது. ஆமாவா இல்லையா? 24ஐயும் இவன் தான் எடுத்துக்கிறான். ஆக்சுவலா இது எக்ஸா தான் இருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிடுறான்? எல்லாரோட 24ஐயும் எடுத்துக்கிறான்.
அப்போ ஆவரேஜ் ஏஜ் 46 இருக்கும். இதை நீங்க இப்படியும் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த சம் எனக்கே கொஞ்சம் குழப்பம். இதை ட்ரெடிஷ்னல்ல பண்ணிருங்க. இது போக போக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ உங்களுக்கு இது பண்ண வந்துடும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ பண்ண வந்துடும். 6x ஓகேவா, இது பழைய ஏஜ் ஓகேவா. 6x plus 24 plus 22 equal to 7x. ஏன்னா இப்போ ஒருத்தன் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிட்டான். இது பழைய ஏஜ், பழைய டோட்டல் ஏஜ். இது பழைய டோட்டல் ஏஜ். இதோட இப்ப 4 வருஷம் ஆகுதா, அப்போ 6 into 4, எல்லாருக்கும் 4 வயசு கூடி இருக்கும். அப்புறம் இந்த 7ஆவதா ஒருத்தர் இருக்கான், which is 7x. ஸோ x equal to 46ன்னு வந்துடும். இது பெட்ரு. இந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் தான் பெட்ரு லாஜிக்கலை விட, நானே சொல்லுவேன். தேவைன்ற இடத்துல ட்ரெடிஷ்னல் போடுங்க. எக்ஸாம்ல இந்த சமூகம் தான் நான் இப்படி உட்காந்து அடிச்சுட்டு இருக்க மாட்டேன். தேவனாதான் இப்படி பண்ணணும். எக்ஸ்ன்னு வந்துருச்சுனாலே பயப்படாம ட்ரெடிஷ்னல் போயிருங்க. ஓகேவா, ஓகேவா, புரியுதா? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான சம்முங்க. இதை லாஜிக்கல்ல பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம். ஆனா இப்படி குழப்பி விட்டு எடுத்துரும், நம்ம செத்துருவோம். இதே ஒரு சம்முல உட்காந்து மொத்தமா போச்சுடா, இவன் தான்டா இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தான், அடிங்கடா அவனை அப்படின்னு வந்துடக்கூடாது. தேவன்றப்ப இந்த மாதிரி எக்ஸ்லாம் வந்தா யோசிக்காம ட்ரெடிஷ்னல் போயிடணும். பண்ண முடியாதுன்னு தெரிகிறப்ப, பண்ண முடியும் ஆனா கஷ்டம்னு தெரிகிறப்ப. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆப்பிள், ஆரஞ்சு, குவாவா 40. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆப்பிள் இஸ் 12 more than ஆரஞ்சு. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆப்பிள் அண்ட் குவாவா இஸ் 39. ஓகே, இங்க பாருங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, குவாவா மூணுங்க ஆவரேஜ் 40. இப்ப எல்லாமே 40 இருந்திருக்கணும். பட் ஆப்பிள் குவாவாவோட ஆவரேஜ் எவ்வளவா இருக்கு, 39 இருக்கு. 39 இருக்கு. இவ ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டான், -1 ஆயிட்டான். அப்ப இங்க என்ன இருக்கும், இந்த ரெண்டும் இங்க ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆரஞ்சோட ஒரிஜினல் வெயிட் கிடைச்சிருச்சு. ஆரஞ்சு மற்றும் 42ங்க. ஆரஞ்சு மற்றும் 42னா ஆப்பிள் மற்றும் எவ்வளவா இருக்கும், இங்க கொடுத்துருக்கேன். ஆப்பிள் வந்து 12 more than ஆரஞ்சுட்டானா, அப்ப ஆப்பிள் மற்றும் 54. நம்மகிட்ட கேட்டிருக்கிறது அது குவாவாவோட ஏஜ். அப்போ 39 இவன் 54, இவனோட ஒரிஜினல் 54. இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு, 15 அதிகமா இருக்கு. அப்ப இங்க என்ன ஆகும், 15 கம்மியாகும் ஒரிஜினல் ஏஜ்ல. 15 கம்மியானா குவாவாவோட ஒரிஜினல் ஏஜ் கிடைச்சிருமா, ஒரிஜினல் வெயிட் ஏஜ்னே வருது 24 kg. அவ்வளவுதான். இப்ப ஒன்றும் இல்லைங்க, ஏபி ரெண்டு பேரோட ஆவரேஜும் 20-20ன்னு வச்சுக்கோங்க. ஏவோட ஒரிஜினலான வயசு 30னா பியோட ஒரிஜினல் வயசு எவ்வளவா இருக்கும், 10 இருக்கும். ஏன்னா இவன் 10 இங்க கொடுத்துருக்கான், அதனாலதான் ஆவரேஜ் ஈக்குவலா வரும். ஓகேவா, அதேதான் இங்க ரெண்டு பேருக்கும் ஆவரேஜ் குவாவா 39 இவனோட ஒரிஜினல் 54னா 15 கூடி இருக்கு. அப்போ ஒரிஜினலா இங்க இருந்து 15 குறைஞ்சிருக்கும். ஓகேவா, சாரி, இங்க 15 குறைஞ்சிருக்கு, ஒரிஜினல்ல இருந்து ஆவரேஜ் 15 குறைஞ்சிருக்கு. அப்ப எங்கேயோ 15 அவன் கொடுத்துருக்கான், இப்ப இவனுக்கு 15 கூடி இருக்கு. அப்போ ஒரிஜினல் 15 கம்மியா இருக்கும். அடுத்து average weight of 15 student in class A is 32 and weight of 12 student in class B is இவ்வளோ. Find the average weight of A and B together. Okay, 32 ரெண்டு டிஃபரன்ஸா 47 3/4ன்னு வச்சுக்குவோம். இதுதான் கேட்டிருக்கான். இதை கண்டுபிடிச்சோம்னா சமூகம் முடிஞ்சு. இவங்களோட ஆவரேஜ் 15 ஸ்டூடெண்ட் 12 ஸ்டூடெண்ட். ஸோ 5:4. இதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டோட்டல் பாட்ரா என்னது 9 பாட்ரா. இங்க இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோங்க, 32-47. டிஃபரன்ஸ் எவ்வளோ, 15 3/4, 15 3/4. இதை இன்னும் கிளியரா எடுத்தோம்னா 1 part equal to இதை இங்க இது பண்ணிக்குவோமே 63/4. 63/4 கேன்சல் பண்ணோம்னா 7/4. 1 part வந்து 7/4. ஸோ நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 7 5s are 35/4. இதை சால்வ் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். 4 கேன்சல் ஆயிரும், 7 தான் இருக்கும். 7 32 ஆட் பண்ணா 39. ஏன்னா இது ரெண்டுக்கும் மிடில் வேல்யூ தானே வரணும், இங்க மிடில் வேல்யூ இல்லை, அதாவது அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்க ஏதோ ஒரு வேல்யூ. ஓகேவா, ஸோ இந்த 7 இதை ஆட் பண்ணேன்னா இங்க எனக்கு வந்துடும். சின்ன வேல்யூவோட எப்ப இங்க இருக்கிறது ஆட் ஆகும், பெரிய வேல்யூவோட இங்க இருக்க சப்ராக்ட் ஆகும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ணா வருதான்னு செக் பண்ணுவோமா. இது எவ்வளோங்க வரும், 8 3/4.
83/4 39 ஆட் பண்ணோம்னா வந்துருச்சுங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா உட்காந்து என்ன பண்ணணும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணோம்னா எப்படவா 15 into 32 plus 12 into 47.75 equal to 15 plus 12 எவ்வளோ 27 into கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் தான் இங்க வந்த 39. ஓகே ஓகே. இன்னும் 3 சம். 3 நம்பர்ல பி வந்து 25% மோர் தென் ஏமா, சி வந்து ஈக்குவல் டு ஏ பிளஸ் பியா. ஓகே, ஏ பி. பி வந்து 25% மோர் தென் ஏ, 4x 5x. சி வந்து சம் ஆஃப் இதான், சம்முனா 9x. ஓகே, டி வந்து 2 மோர் தென் சியா, 9x plus 2. 3ஓட ஆவரேஜ் 14. இப்போ ட்ரெடிஷ்னல்ல போயிடுவேன். ஆவரேஜ் 14னா டோட்டல் 56 தான். 9 9 18 23 27x plus 2. ஸோ 27x தான். 54னா எக்ஸ் வேல்யூ 2. எக்ஸ் வேல்யூ 2னா நம்மகிட்ட கேட்டிருக்காது. வேல்யூ ஆஃப் சி 2 9 18. ஈஸி. none of this. யோசிக்கவே கூடாது. none of this தானே இல்லையா? இல்லையோ, இருங்க. இருக்குது. நான் ஒரு ஆன்சர் எழுதி வைத்துள்ளேன். இல்ல, இதுதான் 20ல எழுதியிருக்கேன். பி வந்து 25% மோர் தென் ஏ. ஓகே, 4 பார்ட்னா 5 பார்ட். சி வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் ஏ அண்ட் பி. இதுக்கு தான் எழுதி வைக்கிறது. டி வந்து 2 மோர் தென் சி. ஓகே, ஆவரேஜ் ஏஜ் வந்து 14 into 4. 56 ஈக்குவல் டு 4 5 9 9 3 9 27 plus 2 54 2 18. ஓகே, none of this தாங்க. இது கரெக்ட், நம்ம போடுறதுதான் கரெக்ட். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் மெயில் இன் கிளாஸ் இஸ் 55. ஃபீமேல் வந்து 48. நான் ரெண்டுக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்கேன். ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீமேல் டு ரெண்டுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேட்டிருக்கான். மிடில் ஆவரேஜும் கொடுக்கல. இந்த ரெண்டும் கொடுத்துருக்கான் 55 47. ஓகேவா, மிடில் ஆவரேஜ் கொடுக்கல, ஸோ இது தெரியாது. ஃபீமேலுக்கும் டோட்டலுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கான். இது மெயிலு, இது ஃபீமேலுக்கும் டோட்டலுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கான். அப்போ மெயில் 7. இது ஒரு ரேஷியோவா தான் கிடைக்குது, நம்மளுக்கு வேல்யூவா கிடைக்கல. இந்த வேல்யூ எவ்வளோன்னு கேட்கிறான். எதுவுமே இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. கேனாட் பி. ஓகேவா ஓகே. நம்ம டைப்பிஸ்ட் இதையும் சேர்க்கிறாங்க இப்போலாம். தேங்க்யூ. ஓகே, கிளியரா இருக்கும்னு நம்புறேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கணும். சரியா, கேட்டாதான் புரியும். புரியலைன்னா மேல இருக்கத மறுபடியும் பாருங்க. லாஜிக்கல் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா மேல இருக்கத மறுபடியும் பாருங்க, புரியும். இல்ல நான் ட்ரெடிஷ்னல்லே போடுறேன்டா, அதுதான் வருஷ கணக்கா ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னீங்கன்னா ஸ்பீடா போட்டு போலாங்க. சரியா, கிளாஸ் எவ்வளவு நேரம் போகுதுன்னே தெரியல. 1 ஹவருக்கு மேல போயிடுச்சு. ஓகே, சூப்பர். ஓகே காய்ஸ், முடிச்சிடலாம். நாளை கழிச்சு மறுபடியும் வீடியோ வந்துடும். சரியா, ஓகே, டாடா, பை பாய்.